அன்பான குழந்தைகளே, நம்முடைய கதையில் இன்று உங்களுக்கு ஒரு அழகான கருத்தும் சொல்லப்படும். தமிழுக்கு அழகே திருக்குறள் தான். இந்த திருக்குறளை நாம் அறிவதன் மூலம் நம் வாழ்வில் நாம் அழகிய பண்புகளை கற்றுக்கொள்வோம். நல்ல குணமும் பண்பும் தான் நம்மை உயர்ந்த மனிதனாக்கும். உங்களுக்காக இந்த கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ராமுவும் அவனுடைய அம்மாவும் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள். ராமு படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன். அதே சமயத்தில் ராமுவின் அம்மா ராமுவுக்கு, நீ நல்ல படிக்கிறாய், உனக்கு நல்ல குணங்களும் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் உன் படிப்பு உன்னை உயர்த்தும் என்று சொல்லி சொல்லி அவனுக்கு சிறந்த பண்புகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தாள். ராமுவின் அம்மா அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று தோட்ட வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு சாயங்காலம்தான் வருவாள். வந்தவுடன் ராமுவுக்கு என்ன வேண்டுமோ அதை சமைத்து போடுவாள். இப்படியாக இருவரும் அழகாக ஒரு குடிசை வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை ராமுவின் வகுப்பில் ஒரு பேராசிரியர் வந்தார். அவர் குழந்தைகளிடம் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை சோதனை செய்ய வேண்டும் என்று ஒரு பரீட்சை வைத்தார். அந்த பரீட்சையில் ராமு அழகாக ஒரு கட்டுரை எழுதி முதல் மதிப்பெண் பெற்று பரிசும் பெற்றான். அதே வகுப்பில் படித்து வந்த இன்னொரு மாணவனான முரளிக்கு அதை கண்டு மிகவும் பொறாமையாக இருந்தது. ஆஹா, நானும் நன்றாகத்தான் படிக்கிறேன், இந்த ராமுவுக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டம் எப்படி கிடைத்தது என்று பொறாமைப்பட்டு கொண்டே என்ன செய்தான் தெரியுமா? ஒரு நாள் ராமு இல்லாத சமயத்தில் அவனுடைய வகுப்பில் நுழைந்து அவன் புஸ்தகத்தில் ஒரு 500 ரூபாய் நோட்டை ஒளித்து வைத்துவிட்டு வந்து விட்டான். மறுநாள் டீச்சரிடம், தன் வகுப்பு ஆசிரியரிடம் சென்று, நான் நேற்று லைப்ரரியில் கட்ட வேண்டும் என்று 500 ரூபாய் கொண்டு வந்தேன், அந்த பணத்தை காணவில்லை என்று அழுது கொண்டே முரளி சொன்னான். வகுப்பாசிரியர் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுடைய பைகளை எல்லாம் சோதனை செய்தார். அதில் ராமுவின் புஸ்தகத்தில் 500 ரூபாய் நோட்டு இருந்தது. உடனே முரளி, இதுதான் என் பணம், இதுதான் என் பணம் என்று அழுது கொண்டே சத்தமிட்டான். பேராசிரியரோ ராமுவை நன்றாக பார்த்தார். ராமு, இந்த பணம் உனக்கு ஏது என்று கேட்டார். நிஜமாகவே ராமுவுக்கு அழுகையாக வந்தது. அவன் அவ்வளவு பெரிய பணமெல்லாம் அவர்கள் வீட்டில் வைப்பதில்லை. எனவே அவன் அழுது கொண்டே, எனக்கு தெரியாது, இந்த பணம் என்னுடையது அல்ல, இது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது என்றான். முரளியோ, இல்லை இல்லை, இவன் ரொம்ப நாளாகவே லைப்ரரியில் சென்று புஸ்தகம் எல்லாம் எடுக்க வேண்டும், அதுக்கு பணம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அதுதான் நான் வைத்திருப்பதை பார்த்து தன்னுடைய நோட்டில் எடுத்து வைத்து கொண்டு விட்டான் என்று புகார் அளித்தான். ராமுவோ, இல்லை இல்லை, எனக்கு புஸ்தகம் படிக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளது, ஆனால் என் அம்மா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தருவாள், அதற்காக நான் காத்திருக்கிறேன், நான் இந்த பணத்தை எடுக்கவில்லை என்று சொன்னான். ஆனால் முரளியோ பிடிவாதமாக, இது ராமுதுதான், இவன் புஸ்தகத்தில் வைத்து ஒளித்து வைத்து விட்டான் என்று சொல்லிவிட்டான். ராமுவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. வகுப்பாசிரியருக்கு ராமுவை பற்றியும் நன்றாக தெரியும், முரளியை பற்றியும் தெரியும். ராமு சிறந்த மாணவன், நல்ல பண்பு உள்ளவன், அருமையாக படிப்பவன். முரளியும் அப்படித்தான், நன்றாக படிப்பவன். ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? இதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு புஸ்தகத்தை இருவரிடமும் கொடுத்தார். முரளியிடமும் கொடுத்தார், ராமுவிடமும் கொடுத்தார். அவர் சொன்னார், இந்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் நான் ஒரு விஷயத்தை எழுதி வைத்திருக்கிறேன், அந்த விஷயம் எந்த பக்கத்தில் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பவனுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் என்று சொன்னார். அது என்ன விஷயம் என்று கேட்டதற்கு, நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக படித்து பார்த்தால் யார் புத்திசாலியோ அவர்களுக்கு அது தெரிந்துவிடும் என்று சொல்லிவிட்டார்.
உடனே ராமுவும் முரளியும் புஸ்தகத்தை பெற்றுக்கொண்டனர். நாளைக்கு நீங்கள் வந்து நான் இந்த புஸ்தகத்தில் என்ன விஷயம் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இருவரும் வீட்டிற்கு சென்றனர். பாடங்களை எல்லாம் முடித்த பிறகு ஆசிரியர் கொடுத்த அந்த புஸ்தகத்தை முரளியும் பார்த்தான், ராமுவும் அவன் வீட்டில் அதை பார்த்தான். இருவரும் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி பார்த்தால் அந்த புஸ்தகத்தில் ஒன்றுமே எழுதவில்லை. எல்லாம் காலி பக்கங்களாக இருந்தன. ஆனால் வகுப்பாசிரியர் நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே என்று இரவு முழுவதும் தேடி பார்த்தும் இருவருக்கும் ஒன்றும் புலப்படவில்லை. அடுத்த நாள் காலையில் இருவரும் பள்ளிக்கூடம் சென்றனர். வகுப்பாசிரியர் கேட்டார், என்ன புத்தகத்தை படித்தீர்களா என்று. உடனே முரளி கோபமாக சொன்னான், சார் அந்த புஸ்தகத்தில் ஒன்றுமே இல்லை சார், எல்லாம் காலி பேஜ். நீங்கள் எதுக்கு சார் இந்த மாதிரி காலி புஸ்தகத்தை கொடுத்து ஏமாத்தினீங்க எங்களை? எதுக்கு சார் எங்களை சோதிக்கிறீங்க? காலி புஸ்தகத்தில் என்ன விஷயத்தை எழுதியிருந்தீங்க சார்? நான் இரவு முழுசும் உட்கார்ந்து எல்லாம் பார்த்தேன்னு படபடப்பும் கோபமாக சொன்னான். பேராசிரியர் ராமுவை பார்த்து, ராமு நீ படித்தாயா என்று கேட்டார். ராமு சொன்னான், ஐயா நீங்கள் கொடுத்த புத்தகத்தை நான் ஒவ்வொரு பக்கமாக படித்தேன். அது என் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. எவ்வளவு பெரிய விஷயத்தை அதில் நீங்கள் ஒளித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னான். பேராசிரியர், அப்படியா, அதில் என்ன படித்தாய் நீ என்று கேட்டவுடன் ராமு சொன்னான், ஐயா நான் அதில் ஒன்றை தெரிந்து கொண்டேன். புத்தகம் முழுவதும் வெள்ளை நிற காகிதங்கள் இருந்தன. அதில் நீங்கள் எனக்கு சொல்லிய கருத்து என்ன தெரியுமா? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று நீங்கள் எழுதியிருப்பதாக நான் எண்ணிக்கொண்டேன். அப்படியா? இதற்கு என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும் எப்பவும் நாம் நம் பொறுமையை கைவிடக்கூடாது. நமக்கு எத்தனை சோதனை வந்தாலும் படபடப்பும் ஆத்திரமும் கோபமும் வந்தால் நம்முடைய நல்ல பண்புகள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஆகவே நமக்கு சோதனை வரும்பொழுது நாம் அதை பொறுமையுடன் கையாள வேண்டும். கோபப்பட்டால் அது நம்மை அழித்துவிடும் என்று அந்த வெள்ளை நிற காகிதங்களை பார்த்து மனசை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். புத்தியை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. பொறாமை ஒருவனை அழித்துவிடும் என்பதை நான் அந்த வெள்ளை நிற காகிதத்தை போல மனதை வைத்துக்கொள்ள தெரிந்து கொண்டேன் என்று சொன்னான். ஆகவே குழந்தைகளே, இந்த திருக்குறளிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எத்தகைய சோதனை வந்தாலும் பொறாமைப்படக்கூடாது. மனம் நோக ஒருவரை எடுத்தெறியவும் கூடாது. நம்முடைய சந்தர்ப்பத்திற்காக நாம் காத்திருந்தால் நம் மனமும் புத்தியும் நம்மை உயர்த்திவிடும். ஆகவே இன்னொரு முறை சொல்லுங்கள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். வணக்கம்.